பழந்தின்னு கொட்டை போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களில் வந்துட்டு அந்த ஒரு வாசகம் பொருந்தும் அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. ஆதவர்ஜனா என்னை சந்திக்கணும்னு விரும்பினாருன்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னான். சந்திக்கலாமே பேசலாமே அப்படின்னு சொன்னான். விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா அல்ல நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணும்னு சொன்னான். இப்போ ஒருத்தன் திட்டினா பார்த்தீங்களா? இப்போ கூட ஒரு ஆமாம் உடன்பிறப்பு தான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு வந்துச்சு. நீங்களும் முதல்வர் ஆகலாம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதில் ஆளப்புகுந்த தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடிய அன்புடன் அப்படின்னு அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நீங்களும் முதல்வர் ஆகலாம் ஒரு புக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த புத்தகத்தை விஜய்க்கு கொடுத்தீங்கன்றது சரி, உதயநிதிக்கும் கொடுத்தீங்களா? சரி, உதயநிதியை வீட்டுக்கு வர அவர்கிட்ட கொடுத்துடும், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அது ஏன்னு கேட்குறேன். ஆன்மீக அரசியல்னு ஒரு வேடம் போட்டார் ரஜினிகாந்த். நான் கட்டுமையாக விமர்சித்தேன். அந்த காலத்தில் சங்கிகள் என்ன அட்டிக்குதுக்கு கொல்லுதுகளை வந்து பார்த்தோம். நயினார் நாகேந்திரனே என்கிட்ட வாங்க, நான் இருக்கும்போது நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு ஒரு பைத்தியம் பேசிகிட்டு இருக்கான். மனநோயாளியானேன். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதுதான் அது இன்னைக்கு இருக்கிற அறிவுலக மீது எடப்பாடிக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி அறிவொளி இயக்கத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஆள். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த அரசியல்வாதி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பழந்தின்னு கொட்டை போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களில் வந்துட்டு அந்த ஒரு வாசகம் பொருந்தும் அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இன்றைக்கி புதுசாக முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அது மரமாக விருட்சமாக அது வளருதுங்கிறத தாண்டி இன்றைக்கி தாவேக்காங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியில் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு ஆளுமை வந்து சேர்ந்து அதில் வந்துட்டு பயணிக்கணும், அந்த கட்சிக்கு அதை நன்மை சேரணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கள்ல, அது எந்த நொடியில் எந்த தருணத்தில் ஏற்பட்டது? தாவேக்காவில் கொஞ்ச நாளாக என்னை அணுகிறாங்க, நான் பிடி கொடுக்கல. யார் அணுகிறா சார்? அணுகிறதுன்னா அந்த தம்பிமார்கள் எல்லாரும் என்ன யாருன்னு எனக்கு தெரியாது, பேசுவாங்க. ஆதவர்ஜனா என்னை சந்திக்கணும்னு விரும்பினாருன்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னான். சந்திக்கலாமே பேசலாமே அப்படின்னு சொன்னான். பிறகு திடீரென்று தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம், அதில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா அல்ல நீங்கள் விஜய் எதிர்த்து பேசணும்னு தந்தி டிவி நெறியாளர் அசோகவர்ஷினி என்ன சொன்னார். நீங்கள் கடலையும் வானத்தையும் தந்தாலும் விஜய் எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அசோகவர்ஷினி ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, விஜயை எடுத்து பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை, நான் எடுத்து பேசவும் மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஆதரித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆதரித்து பேசுவதற்கு அம்சங்கள் இருக்கின்றன. அப்போ வருவீங்களா? போடவா, அதில் போடவா? போடுங்கன்னு போனேன். இந்த பேச்சு என்னாச்சுன்னா உலகம் பூரா போயிடுச்சு. அதில் இவங்க அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் வசை பாடினார்கள். நரகல் நடையில் என்ன இப்போ ஒருத்தன் திட்டினா பார்த்தீங்களா? இப்போ கூட ஒரு ஆமாம் உடன்பிறப்பு தான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு வந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்த்துட்டேன். நான் பாசாணத்தில் புழுத்த புழு, நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தவன், நான் மனம் கலங்கலை. அதுக்கு பிறகு அந்த இதில் பேசின பிறகு அழைப்பு தீவிரமாச்சு. விஜயை சந்திக்கணும், விஜய் சந்திக்கணும், வாங்க வாங்கன்னு எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. 4ஆம் தேதி நாளைக்கு தலைவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களை ரொம்ப லைக் பண்ணுறார் அப்படின்னு ஆதவர்ஜனா சொன்னார். புறப்பட்டு வர முடியுமான்னு கேட்டார். வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், சந்தித்தேன். சிறப்பு.
சிறப்பு. அந்த சந்திப்பில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய்க்கு கோடானு கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்க ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, சொன்னார். அவ்வளோ எளிமையாக ஒரு டக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான தேவைகளே எந்த இடத்துலையும் இல்லை. பட் அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த உரையாடல் எப்படி இருந்தது? அது எனக்கு நான் இந்த நீங்களும் முதல்வராகலாம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதில் ஆளப்புகின்ற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடிய அன்புடன் அப்படின்னு அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவர் தந்தை பெரியாரை பற்றி ஒரு புத்தகத்தை தந்தார். நான் ஒரு பொன்னடை பொறுத்தனா அவர் அந்த கட்சி துண்டை கழுத்தில் போட்டார். அப்போ சொன்னார்னா, உங்கள் ரசிகன் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னேன். அதில் நான் கொஞ்சம் நெகிழ்ந்தேன். ஏன்னா இந்த அங்கீகாரத்தை எனக்கு யாரும் தரல. சிறப்பு. ஒரு நாயாக்கத்தின நாடெல்லாம் சுத்தின இரவு பகல் பாராமல் பயணித்தேன். வைகோ என்ன தம்பின்னு கூட இது வரைக்கும் சொன்னதில்லை, சொன்னதே இல்லை. கலைஞர்கிட்ட பயணித்தேன், அண்ணா ஸ்டாலின்கிட்ட பயணித்தேன். யாரும் இந்த அங்கீகாரம் தரல. இந்த தம்பி தந்தார். சிறப்பு. பட் ஆனால் ஜஸ்ட்டு ஒன்று கேட்கணும்னு தோணுது. அந்த வந்துட்டு நீங்களும் முதல்வர் ஆகலாம் ஒரு புக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த புத்தகத்தை விஜய்க்கு கொடுத்தீங்கன்றது சரி, உதயநிதிக்கும் கொடுத்தீங்களா? இல்லை, கொடுக்கணும்னு தோணலையா? தோணலை. ஆக மாட்டாருன்ற ஒரு எண்ணமே வந்துருச்சா? இல்லை இல்லை, இவருக்கு என்ன கொடுக்கணும்னு யோசித்து கொண்டு கொடுத்தேன். அவருக்கெல்லாம் நான் என்ன கொடுத்தேன், ஏதோ புத்தகம் கொடுத்தேன். அவர் என்ன சந்திக்க வீட்டுக்கு வந்தார். நான் பட்டினப்பாக்கத்தில் ஒரு வாடகை குடியிருப்பில் இருந்தேன், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெறல. அப்போது அந்த முக்கியமான விஐபிகளெல்லாம் நேரில் போய் சந்திக்கிற முயற்சி மேற்கொண்ட பொழுது என்னை சந்திக்க வர்றேன்னு சொன்னால என் வீட்டுக்கு வந்தார். பட்டினப்பாக்கம் குடிசைக்கு வந்தார். அதில் ஜவஹர்லால் நேரு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்த புத்தகம் அது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தேடி வாங்கினது. அது அவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு மகிழ்ச்சியோட வாழ்த்தினேன். அன்னைக்கு அவர்கிட்ட நான் இதெல்லாம் என் மனசில் இருக்கிற காயங்கள், நான் எங்கேயும் சொல்லலைண்ணே, உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு தாம்பரத்தில் ஒரு துணை தாசில்தார், எங்கள் ஊர், எங்கள் அப்பாக்கு ஃப்ரெண்டுங்க மகன். அவன் சொன்னான், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன், துணை தாசில்தாராக இருந்து படிக்கவே முடியாது, ஏதாவது ஒரு மந்திரிகிட்ட எனக்கு ஒரு உதவியாளர் போஸ்ட்டு வாங்கி தந்தீங்கன்னா என்னுடைய படிப்பை நான் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு துணையாக இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அந்த தம்பி கேட்டாங்க. நான் தாமு அன்பரசன், அந்த மாவட்டம் தாம்பரம், அவர்கிட்ட கேட்டேன், ரெஷ்யூமை கொண்டு கொடுத்தேன். அவர் கண்டுக்கிடலை. அப்புறம் யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு ஆவடி நாசர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவரும் கண்டுக்கிடலை. சரி, உதயநிதியை வீட்டுக்கு வர்றாரு, அவர்கிட்ட கொடுத்துடும், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதிகிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அது ஏன்னே கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. சரி, ஆனால் மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு கழகம் உதவி செய்யுதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மாணவர் தானே, எதுவும் உதவி ஸ்டெப் எதுவும் எடுக்கலையோ? ஒன்றும் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. சரின்னு அந்த அளவு விட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு கிடைக்கிற நிகழ்ச்சி, ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த நிராகரிப்பின் வலி இருக்குல்ல, அதை நான் அனுபவித்து துடிச்சிட்டேன். ஒரு ஒரு முக்கியமான தலைப்பில் ஒரு ஆளை பேச கூப்பிடணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில். நிச்சயமாக என்ன கூப்பிடலை. இந்த
நிராகரிப்பு எவ்வளோ நாளைக்கு இவங்க நிராகரிப்பாக, இது எவ்வளோ நாள் தாங்கிக்கிட்டு இருக்கிறது? ஏன்னா நான் வீட்டில் அரசியல் பேசுகிறதில்ல, என் மனைவிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. என் மகன் டாக்டர், அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் படிப்பிலே கவனத்தில் இருக்கான். இது யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே எனக்கு ஒரு ஆள் கிடைக்கல. பகிர்ந்து கொண்டால் அது என்ன ஆகிடும், வெளியே கசிஞ்சிடும், சம்பத்தை குறை சொல்கிறான்னு சொல்லிவிடுவாங்க. நிறைய பேசாமல் இருந்தேன். இந்த அழைப்பு வந்த பொழுது விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து என்ன ரொம்ப பரிவோடும் பாசத்தோடு நடந்து கொண்டார். அவருக்கு என்ன அங்கீகரிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அவர் இந்த 300 கோடி ரூபாய் வருமானம் பெறுகிற அந்த சினிமாவை உதறி எறிந்து விட்டு பொது வாழ்வுக்கு வருகிறாருங்கிறது யாரும் நினைத்து பார்க்க முடியாத சாதனை. அரசியல் கட்சி தொடங்கலான்னு ஆன்மீக அரசியல்னு ஒரு வேடம் போட்டார் ரஜினிகாந்த். நான் கட்டுமையாக விமர்சித்தேன். அந்த காலத்தில் சங்கிகள் என்னை அட்டிக்கிறதுக்கு கொல்லுதுகளை வந்து பார்த்தான். நான் ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் என்னெல்லாமோ நடக்கும்னெல்லாம் பயங்கரமாக பேசிட்டேன். ரஜினிகாந்த் வரல. அரசியலுக்கு வர ரஜினிகாந்துக்கே வர முடியலை. விஜய் வந்துட்டார். சரி, அவருக்கு முயற்சிக்கு நாமும் ஒரு வகையில் ஒத்துழைக்கலான்னு சொல்லிட்டு போய் கட்சியில் இணைந்து 4 நாள் ஆச்சு. 40,000 ஃபோன் பேசிட்டேன். அடடே. இந்த 40,000 கால்ஸும் சார் வாழ்த்து காலுங்கிறது ஒன்று இருக்கும், மீதி வந்துட்டு உங்களை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற காலம்? அப்படி எல்லாம் கால் ஒன்றும் இல்லை, எல்லாம் வாழ்த்து கால் தான். எல்லாமே வாழ்த்து கால் தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து அநேகன் பாபு பேசுகிறார். அவர் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தில் நீண்ட நாள் தலைவர். அவர் சொல்கிறார், தாவேக்காவுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, நீ போய் சேர்ந்துட்டு இல்லை, தம்பிக்கு பக்கபலமாக இருங்க. தலைவா படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்தால நான் தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னார். விஐடி விஸ்வநாதன் அண்ணாமலை கோபுரம் போல் உயர்ந்தவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களோடய பயணித்தவர் இல்லையா? எம்ஜிஆர் அண்ணாவோட 1967 வந்தவாசி தொகுதியினுடைய எம்பி. அவர் எம்பி 67. இன்னைக்கு விஐடி பல்கலைக்கழகம் என்பது உலகரங்கில் தரமான பல்கலைக்கழகங்களின் வரிசையில் இருக்கிற பல்கலைக்கழகம். அவர் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர். நான் தமிழ் இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு சரிடா நல்ல முடிவு எடுத்திருக்கடா, துணையாக இரு இந்த தம்பிக்கு, நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலேருந்தும் அவருக்கு வாழ்த்து குவிகிறது. அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு சைனில் தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஆனால் இப்போ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டைமில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க, அண்ணாவும் திராவிடமும் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பதிவு இருக்குது. தாவேக்கால அண்ணாவும் திராவிடமும் இருக்கா? அண்ணா கொண்டு வந்துட்டார, அண்ணாவை எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார். ஆமாம், அதில் திராவிடமும் இருக்கா? திராவிடம் தமிழகமும் திராவிடமும் ஒன்று தானே? நிச்சயமா. அது திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு ஒரு பைத்தியம் பேசிகிட்டு இருக்கான். மனநோயாளி அவன். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதுதான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் சார். ஆனால் விஜய் சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னாரு. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் சீமான், அதாவது நான் பதிவு பண்ணுறேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு இது ரெண்டுமே வெவ்வேறு திசையை கொண்டது, அதெல்லாம் சேர வாய்ப்பே இல்லை. அதுதான் அங்கே தான் சிக்கல். அவனுக்கு தெரியாது. திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். ஆனால் தமிழ் தேசியம் இன்றைக்கு ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் உலகத்தமிழர் பேரவை கூட்டமைப்பினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பழ நெடுமாறன். ஏற்கனவே இந்த மண்ணில் தமிழ் இயக்கத்தை தொடங்கி வைத்த மறைமலையடிகள், அதற்கு பிறகு அதற்கு வடிவம் தந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதற்கு பிறகு பாவலரேறு பெரிசித்தர்னார், இன்னைக்கு விஐடி விஸ்வநாதன்,
அதை அவங்க ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து தமிழையும் வளர்க்குறாங்க. அவங்க அதில் தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க, தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க. இதை சரியான பேசுகிறதுக்கு இன்னும் யாரும் தயாராகலை. இன்றைக்கி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்பது தொல்காப்பியத்தில் வர்ற சொல்லு. அந்த வடவேங்கடம் இன்னும் நம்ம கையில் இல்லை. திண்ணப்பர் என்கிறதை கண்ணப்பர் ஆக்கிய கண்ணதர் கடவுள் காலத்திநாதன் அருளாட்சி செய்கின்ற காளகஸ்தி என்கிற காலத்தி நம் கையில் இன்னைக்கு இல்லை. சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி செய்த இடம் கேரளாவில் இருக்குது, திருச்சூருக்கு பக்கத்தில். இந்த ட்ரெயினில் புறப்பட்டு போனால் இரிஞாலக்குடா ஸ்டேஷனில் இறங்கி 6 மீட்டர் போனால் அந்த இடம் இருக்குது. அங்கே அரண்மனை இருந்தது, அகழி இருந்தது, அரசு இருந்தது, மன்னர் இருந்தார். அவருக்கு பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஆலால சுந்தரனுடைய உற்ற தோழர். அது தமிழர்களுக்கு உரியது. கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் அந்த இடம். நம்ம கையில் இல்லை. 13 மலைநாட்டு தலங்கள் மட்டும் கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு, நீ நம்ம இல்லை. தமிழ் தேசியம் பேசி எய்த்து பிழைக்கிற இந்த சங்கிகளின் கைக்கூலி இதை என்னைக்காவது சொல்லியிருக்கானா? இல்லை, பதிவு பண்ணதில்லை, சொல்லலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்கிறேன். அதனால் திராவிடமும் தமிழும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். இன்றைக்கி அது தமிழ் தேசியம் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு மகத்தான தலைவர்கள் அதற்கு சிந்தித்திருக்கிறார்கள். அதை பேசும் பொழுதே திராவிடம் மீண்டும் வலிமை பெறும். கேட்டிங்களா? இந்த நாட்டில் ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தரிய லகரி தந்தவர், பஜகோவிந்தம் தந்தவர், சுப்பிரமணிய புஜங்கம் தந்தவர், கனகதாரா சோஸ்திரம் தந்தவர், காலடியில் கேரளாவில் பிறந்து கால்நடையாக இந்தியா முழுவதையும் சுற்றி வைணவத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் சாய்த்தவர். அவர் 400 பாசுரங்களில் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்கிற அடையாளத்தை பதிவு செய்கிறார் தேவாரத்தில். அவரை திராவிட சிசுன்னு சொன்னார். யாரு? ஆதிசங்கர பகவத் பாதர். விவேகானந்தர் கேரளாவுக்கு வந்தார். நம்முடைய தமிழ் வாழ்த்து எழுதிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட என்ன கோத்திரம்னு கேட்டார். அவர் நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார். தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் திராவிட உத்கல வங்கானார். அதில் திராவிடத்தை பதிவு செய்கிறார். அதையும் தாண்டி திராவிடம் என்பது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தில் மூத்தது தமிழ். திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம். அதனால் தமிழக வெற்றி கழகம் என்பது சரியான அடையாளம். சார், அப்போது இப்போ இப்படி ஒரு அடையாளத்தோடு பயணிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே மூத்ததாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அது திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், அந்த இடத்துல உண்மையிலேயே திராவிடத்துக்கான ஒரு வெற்றிடமோ இல்லை ஒரு திராவிடம் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கா? வெற்றிடம்னா அதிமுக அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. அது இன்னைக்கு இருக்கிற அறிவுலக மீது எடப்பாடிக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனவே அறிவொளி இயக்கத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஆள் தெரியாது. அண்ணா அதில் அழுத்தமாக இருந்தார், கலைஞரும் அதில் அழுத்தமாக இருந்தார். அண்ணன் ஸ்டாலினும் அதில் ஒன்றும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவரும் அதை பேசிகிட்டு தான் இருக்கார். திராவிட மாடல் அரசுன்னு தான் சொல்கிறார். உண்மை. அதனால் அண்ணன் ஸ்டாலினை அந்த வகையில் நான் பாராட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி தம்பி விஜய் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தலைகீழ் மாற்றத்தை நோக்கி வந்துடுச்சு. உலகம் இன்றைக்கு விஜயை அண்ணாந்து பார்க்கிறது. அண்ணாந்து பார்க்குதா இல்லை அண்ணான்னு பார்க்குதா? அண்ணாந்து பார்க்கிறது. ஏன்னா அவருக்கு உயரம் அப்படி. ஏன்னா இவ்வளவு பெரிய க்ரௌடு இருக்குல்ல, இதை கூட்டுகிற வல்லமை இந்திய அரசியலில் விஜய்க்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, ஆமாம். அதனால் விஜய் ஒரு காலத்திற்கேற்ற தலைவர் களத்துக்கு வந்திருக்கிறார். அவரை கைகுலுக்குவதல்ல,
அவரை கரை சேர்க்க காப்பாற்ற என்னுடைய தமிழ் அவருக்கு பயன்படுத்த வேணும்னு நினச்சேன், வந்துட்டேன். நிச்சயமாக நிச்சயமாக. சார் நான் இப்போ ஒன்று கேட்குறேன், இந்த கேள்விக்காக நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. ஒரு டைமில் வந்துட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் அதிமுகவில் போய் சேர்ந்தேன். சேரும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு 2 ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பணம்லாம் வாங்கிட்டு கட்சியில் சேர்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அரசியலில் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு தாவறாரு, இல்லை ஒரு கட்சியை விட்டு கட்சி போகிறாரு அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிறத தாண்டி பணப்பரிமாற்றம் இருக்குமோ, இவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ, இதனால தான் இந்த மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது? எனக்கு நடந்ததானே இல்லை. யாரும் எதுவும் என்கிட்ட கேட்கவும் இல்லை. கேட்டால் தந்தா வாங்கிடுவேன். என் நிலைமை அப்படி தான் இருக்கு. என் மகன் வந்து எம்டி முடிச்சுட்டான். இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆன்காலஜி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நீட்டு தேர்வு வர்ற 26ஆம் தேதி மதுரையில் சென்டர் அவனுக்கு படிச்சிட்ருக்கான். குறைந்த மார்க் வாங்கினா தனியார் கல்லூரிகளுக்கு தான் போகணும். 1,20,00,000 கேட்குறாங்க. என் மகன் சொன்னால் அப்போ 60 லட்ச ரூபா எனக்கு லோன் தந்துடுவாங்க, ஒரு 60 லட்ச ரூபா யார்ட்டையாவது புரட்டி தந்தீங்கன்னா நானே கட்டிடுவேன், உங்களுக்கு அந்த சுமையை தர மாட்டேன்னு சொன்னான். நான் அமைச்சர் சேகர் பாபுகிட்ட கேட்டேன், ஒரு 60 லட்ச ரூபா நீங்கள் இல்லைன்னா யார்கிட்டையாவது சொல்லிஇல்லைன்னா முதலமைச்சர்கிட்டயே சொல்லியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இது வரைக்கும் பதில் சொல்லலை, இனி பதிலே சொல்ல மாட்டேன். அதனால் ரூபா தந்தால் நல்லது. ஆனால் இதுக்கப்புறம் தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா சார்? யார்? சேகர் பாபு தரமாட்டார். அதனால் பணம் தேவை இருக்குது. அப்படின்னா பணம் கொடுத்து எஸ்வி சேகர் எல்லாம் கட்சியில் சேர்க்குற அளவுக்கு எஸ்வி சேகர் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பணமும் கொடுக்கல. அதில் ஒரு அதிருப்தி இருக்குது நாஞ்சில் சம்பத். இல்லை, ஏன்னா நாம் யாரிடத்திலிருந்து எதை பெறுகிறோமோ அந்த நிமிடத்திலேயே என்னுடைய சுதந்திரத்தை நான் அவரிடத்தில் இழந்து விடுகிறேன். சிறப்பு. இல்லைன்னா வாங்கியிருக்கலாம். ஒரு என்ன எவ்வளோ ரூபா தந்து வாங்க ரெடியாக இருக்காங்க பிஜேபி. ஓகே. சும்மா தோராயமாக எவ்வளோ இருக்குது சார்? சும்மா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லை, எனக்கு 1 லட்ச ரூபா தந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியாது. நான் யார்ட்டையாவது கொடுத்ததை எண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியாது. ஒரு 20 நோட்டை எண்ணினோடனே எனக்கு செழிப்பு வந்துடும், எண்ண மாட்டேன் நான். அதனால் நயினார் நாகேந்திரனே என்கிட்ட வாங்க, நான் இருக்கும்போது நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டார். பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். என் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும், என் நல்ல நண்பர் அவர். நம்ம அதுக்கெல்லாம் ஆசைப்படலை. ஏன்னா உண்பது நாளி உடுப்பது ரெண்டே. இது நான் சின்ன வயசில் படித்த பாட்டு, சங்கலிகை பாட்டு. இன்றைக்கும் அதுதான் பின்பற்றிட்டு இருக்கேன். அதனால தான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் நான். நிச்சயமாக. சார், நான் இப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க தாவேக்காலேருந்து பணம்லாம் எதுவும் கொடுக்கல, அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வேறு யாருக்கா தாவேக்கா கொடுக்குறாங்களா? ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஓட்டு இல்லாமல் எதுவுமே இல்லை, அதாவது பணம் இல்லாமல் எந்த ஓட்டுமே இல்லைங்கிற ஒரு நிலை ஒன்று வருது. அதை மாற்றுவார் விஜய்ன்னு பார்க்குறோம். இப்போ உள்ளே வரவங்களுக்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுப்பதற்கு ஒரு பேரம்பர்களுக்கே கொடுக்கலையே. கட்சியை சத்தம் இல்லாமல் ஊரில் நடத்திட்டு இருக்காங்களே தம்பிகள், அவங்களுக்கே கொடுக்கலையே. அப்படி ஒரு திட்டமாக அந்த கட்சியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த அரசியலை அவர் வெறுக்கிறாரு, மறுக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ அந்த ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதோ இல்லை கட்சியில் சேருவதற்கு பணம்ங்கிறதோ வந்துட்டு தாவேக்கா தவிர்க்குது.